ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 3வது மாதமான மார்ச் மாதமானது முடிந்து 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஆங்கில மாதத்தில் 4வதாக வரக்கூடிய இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் ஏற்படும். அந்த கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதங்கிறது ஒரு சாதாரண மாதம் இல்லை என்பது குறிப்பிடப்படுது. காரணம் என்னென்னா, ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான சில விசேஷங்கள் நாட்கள் தான். ஸோ விசேஷ நாட்கள் முக்கியமாக என்னெல்லாம் வரும், என்ன விரதங்கள்லாம் வரும், சுப முகூர்த்தம் எந்த அளவுக்கு இருக்குது, அரசு விடுமுறை எந்த மாதிரிலாம் இருக்குது, வாஸ்து நாட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சு பயனடைய முடியும். ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடியது தான் ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கிய விசேஷ நாட்கள், விரதங்கள், அரசு விடுமுறை, சுப முகூர்த்தம், வாஸ்து நாட்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனுடைய விவரங்களை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆங்கில வருடத்தின் 4வது மாதமாக ஏப்ரல் மாதமானது வரும். திருமண மாதம் என்றும் திருமண வரத்தரக்கூடிய மாதம் என்றும் சொல்லப்படும். கடைசி தமிழ் மாதமான பங்குனி மாதம் ஏப்ரல் 13ஆம் தேதியோடு நிறைவடையும். தொடர்ந்து தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கும். அதன்படி சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படும். சித்திர மாதம் இளர்வேநீர் காலத்தின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய மாதமாகவும் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட மாதமாகவும் விளங்குது. இப்படி தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள், விரதங்கள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2025 வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 6 ஸ்ரீராம நவமி, ஏப்ரல் 10 மகாவீர் ஜெயந்தி, ஏப்ரல் 11 பங்குனி உத்திரம், ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு, ஏப்ரல் 18 புனித வெள்ளி, ஏப்ரல் 30 அக்ஷய திருதி. இதெல்லாம் ஏப்ரலில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள். அப்புறம் ஏப்ரலில் வரக்கூடிய விரத நாட்களும் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1 சதுர்த்தி, ஏப்ரல் 1 ஏப்ரல் 29 வளர்பிறை தேய்பிறை கிருத்திகை, ஏப்ரல் 3 ஏப்ரல் 19 வளர்பிறை தேய்பிறை சஷ்டி, ஏப்ரல் 8 ஏப்ரல் 24 வளர்பிறை தேய்பிறை ஏகாதேசி, ஏப்ரல் 10 ஏப்ரல் 25 வளர்பிறை தேய்பிறை பிரதோஷம், ஏப்ரல் 16 சங்கடகர சதுர்த்தி, ஏப்ரல் 26 மாத சிவராத்திரி, ஏப்ரல் 29 சந்திர தரிசனம், ஏப்ரல் 12 பௌர்ணமி, ஏப்ரல் 27 அமாவாசை. இதெல்லாம் ஏப்ரலில் வரக்கூடிய விரத நாட்கள். இவ்வளோ நேரம் விரத நாட்களும் விசேஷ நாட்களும் சொன்னேன். இப்போ உங்களோட ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் நீங்கள் பொது சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும். மாணவர்கள் உயர் படிப்பிற்காக வெளிநாடு செல்லலாம். அங்கு உங்களுக்கு வேலை கிடைக்க பெற்று வருமானம் வரலாம். உங்கள் நிதிநிலை மேம்படலாம். புதிய மருத்துவர்களும் சிகிச்சை முறைகளும் உடல்நல கஷ்டங்களை சமாளிக்க உதவலாம். புதிய மருந்துகள் ஆரோக்கிய முன்னேற்றத்தில் உடனடி நேர்மையான முடிவுகள் வழங்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். வாடிக்கையாளர்களோடு சுமூக உறவை பேணுவதன் மூலம் தொழில் வளர்ச்சி காணலாம். உங்கள் நிதிநிலை உயரும். நீங்கள் பிறருடைய வளர்ச்சிக்கு உதவி புரிவது இருக்குது. எதிர்பாலினத்தர்களிடம் வரம்புகளையும் தூரத்தையும் பராமரிக்கும்.
சிரமங்களை தவிர்ப்பதற்காக மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். இழப்புகள் மற்றும் சிக்கல்களை தவிர்க்க நிதி திட்டங்களை தயாரிக்கும் போது நல விரும்பிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற பரிந்துரைக்கப்படுது. ஸோ இந்த மாதம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதன் மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதார முன்னேற்றம் காணலாம். உங்களுடைய தற்போதைய பொருளாதார நிலை நீண்ட காலத்திற்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவியாக இருக்கும். கூடுதல் வருமானம் கிடைக்கும். உங்கள் சேமிப்பு கணிசமாக உயர வாய்ப்பு இருக்குது. சமுதாயத்தில் பெயரும் புகழும் கூடும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். நீங்கள் உங்கள் இலக்குகளை அடையலாம் மற்றும் உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலுமே திருப்தி அடையலாம். போட்டிகள்லாம் கூட வெற்றி முன்னேற்றம் பெறுவது ஈஸியாக இருக்குது. காதல் குடும்ப உறவில் ஏப்ரலில் காதல் உறவில் ஈடுபட பல திட்டங்களை நீங்கள் பெறலாம். உங்கள் துணை தங்களுடைய சுய விருப்பத்தோடு உங்களை அணுகி உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடன் நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பழகக்கூடிய மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது சாத்தியமாகும். மேலும் இது உங்கள் சூழலில் உள்ள அனைவரையுமே இருக்கும். நண்பர்களுடன் உல்லாசமாக இருக்க முடியும். இது உறவுகளில் நல்லிணக்கத்தை அதிகரிக்கும். மேலும் நண்பர்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதாக உங்களோடு காதல் உறவில் ஈடுபட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். தம்பதிகளுடைய காதல் உறவுகளை மகிழ்ச்சியை கொண்டு வர ஏப்ரல் மாதம் உதவியாக இருக்கும். உங்கள் துணையை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிக்க முடியும். காதல் உறவுகளை ஈடுபடுவதற்கு உங்கள் அன்புக்குறிகளோடு நேரத்தை அனுபவிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் துணைக்கு தேவையான பொருட்கள் கொடுத்து அவர்களை ஆச்சரியப்படுத்த முடியும். இது காதல் உறவில் பிணைப்பை அதிகரிக்கும். இந்த மாதம் உங்கள் துணையை போன்ற எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் உங்களுக்கு இருக்கலாம். இது காதல் உறவுகளில் மகிழ்ச்சி அளிக்கும் என்று சொல்லலாம். நிதிநிலையில் கூட இந்த மாதம் லாட்ரி விளையாட்டுகள் மற்றும் சூதாட்டம் போன்ற அதிர்ஷ்ட தொடர்பான செயல்பாடுகள் மூலம் பணத்தை பெற முடியும். திடீர் நிதி வளர்ச்சியை பெறவும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பிறரோடு கூட்டு சேருவதை இந்த மாதம் தவிர்க்க வேண்டும். பணத்தை இழப்பதை தவிர்க்க யாருடனும் சேர வேண்டாம். இது உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுது. பண பரிவர்த்தனையும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாடு மற்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலம் நீங்கள் பண வருவாயை பெறலாம். எவ்வாறாயினும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்கணும். எந்த ஒரு தொழில் வளர்ச்சி நடவடிக்கைகளில் உங்கள் பணத்தை முதலீடு செய்வதிலிருந்து விலகி இருக்கணும். இதுக்கெல்லாம் பரிந்துரைக்கப்படுது. நீங்கள் தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இந்த பயணத்தின் காரணமாக செலவுகள் இருக்கலாம். இழப்புகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன் அவற்றை சரிபார்க்க பரிந்துரைக்கப்படுது. பெயரையும் புகழையும் அடைய உங்கள் பணத்தை சமூகத்தில் செலவிடலாம். எனவே இழப்புகளை தவிர்க்க உங்கள் எல்லா நடவடிக்கைகளும் அதிக கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக தொழிலில் கூட உங்களுக்கு இந்த ஏப்ரல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் செயல்களில் பல தாமதங்கள் மற்றும் சிரமங்களை சந்திக்க நேரிடும். இது உங்கள் வளர்ச்சியை தாமதப்படுத்தலாம். உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக்கொள்ள நீங்கள் போராட வேண்டியது இருக்கும். எனவே உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நல்லது. வெற்றியை அடைய உங்கள் செயல்பாடுகளை அர்ப்பணிப்போடு செய்யுங்க. உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு தாமதங்கள் மற்றும் சிரமங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அளிக்கும். உங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலம் பணியில் உயர்நிலைக்கு அல்லது பதவிக்கு செல்ல முடியும். இருப்பினும் வணிகங்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்காது. முதலீடுகள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் நிறைய இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே உங்களுடைய அனைத்து மேம்பாட்டு திட்டங்களையும் ஒத்திவைத்து இழப்புகளை தவிர்க்க உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை மட்டும் இந்த மாதம் செய்யுங்க. கூட்டாண்மை மூலம் வியாபாரத்தில் திடீர் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே கூட்டாண்மை நடவடிக்கைகள் போது சிக்கல்களை தவிர்க்க மிகவும் கவனமாக இருக்க பரிந்துரைக்கப்படுது. ஆரோக்கியத்தில் கூட முழங்கால், மூட்டுக்கால், கால், தோள்பட்டை மற்றும் கழுத்து தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு ஏப்ரல் ஒரு ஆதரவான காலமாக இருக்கும். எனவே முழுமையான மீட்புக்கு இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படாமல் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லணும். இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த பகுதிகளில் தற்காலிகமாக புதிய சுகாதார பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவருடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது பரிந்துரைக்கப்படுது. ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, உங்கள் முன்னோர்களை வழிபடுவது உடல்நல குறைபாடுகளை குறித்து உங்கள் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். அதனால் அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இப்படிப்பட்ட பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை இதன் மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்க இதே பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.